வணக்கம். தினக்குயில் செய்திகள். இலங்கை சிறையில் உள்ள 25 மீனவர்களை மீட்க வலியுறுத்தி மாவட்ட கலெக்டரிடம் மீனவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். இலங்கை கடற்படையால் கடந்த வாரம் சிறைபிடிக்கப்பட்ட பாம்பன் மற்றும் நம்புதாலையை சேர்ந்த 25 மீனவர்களையும் 4 நாட்டுப் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி அனைத்து நாட்டுப் படகு மீனவர்கள் சங்கத்தின் சார்பில் ஏராளமான மீனவர்கள் குடும்பத்தினருடன் மாவட்ட கலெக்டர் ப. விஷ்ணுசந்திரனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். விசைப்படகுகளை மட்டுமே சிறைப்பிடிப்பது, படகுகளை பறிமுதல் செய்வது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த இலங்கை கடற்படை தற்போது நாட்டுப்படகு மீனவர்களையும் படகுகளையும் பிடித்து சென்றது நாட்டுப்படகு மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி மீனவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி மத்திய மாநில அரசுகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தையை உடனே துவங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நிவாரண உதவித்தொகை வழங்க வேண்டும். இல்லையேல் இலங்கையை நோக்கி தஞ்சமடைய மீனவர்கள் படகுகளில் செல்லும் அவலம் ஏற்படும் என்று வேதனையுடன் தெரிவித்தனர். இதனிடையே இலங்கை கடற்படை சிறைபிடித்த நாட்டுப்படகு மீனவர்கள் 25 பேருடன் 4 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி பாம்பனில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தென்மண்டல பொறுப்பாளர் ஜே. ஜெரோன்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாம்பனில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஏஐடியூசி கிளை செயலாளர் சத்யசீலன், ஏகேஎஃப் அடைக்கலம் தலைமையில் இலங்கையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ். முருகானந்தம், எஸ்.பி. ராயப்பன், காரல் மார்க்கஸ், ரவிச்சந்திரன் மற்றும் ஏராளமான மீனவ மகளிர் கலந்து கொண்டனர். Okay.